தர்மபுரி ரயில்வே இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தை பார்வையிடுவதற்காக தான் இன்னைக்கு தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷன் தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் தென்னக ரயில்வேயிலிருந்தும் வந்து இதை பற்றி எங்களுக்கு விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை மொரப்பூர், தர்மபுரி, சென்னை அந்த ரயில்வே திட்டத்தை ஒரு 84 வருடங்களாக தர்மபுரி மக்களுக்கான ஒரு திட்டமாகவே இருந்திருக்கிறது. அது கனவு திட்டமாக தான் இருந்திருக்குது. எல்லா மாவட்ட தலைநகரத்திற்கும் சென்னையிலிருந்து வந்துவிட முடியும், ட்ரெயின்லேயே வரலாம். நீங்கள் எந்த மாவட்ட தலைநகர் எடுத்துங்க தமிழ்நாட்டில், சென்னையிலேருந்து ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா அவங்க மாவட்ட தலைநகருக்கு வந்துடலாம். ஆனால் தர்மபுரி மாவட்ட மக்கள் மட்டும் வர முடியாது. ஏன்னா நடுவில் ஒரு 34 கிலோமீட்டரில் ரயில் பாதை கிடையாது. 2ஆம் உலகப் போர் போது அந்த ரயில் பாதை இருந்தது. அந்த உலகப் போர் போது இராணுவ தளவாடங்கள், அதாவது துப்பாக்கி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ரயில் தண்டவாளங்கள், இரும்பு தண்டவாளங்கள் உடைக்கப்பட்டு அந்த இரும்பை கொண்டுதான் கத்தியோ இல்லை அது போல துப்பாக்கிகள், பயனெட்டுலாம் சொல்லுவாங்க, ஈட்டி போலலாம் இருக்கும், ஈட்டியும் துப்பாக்கியும் கலந்த ஒரு ஆயுதம், இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த காலத்துல 2ஆம் உலகப் போர்லேருந்து போகும்பொழுது இதையெல்லாம் இந்த இராணுவத்திற்கான ஆயுதங்களை செய்வதற்காக இந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மொரப்பூர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ரயில்வே தண்டவாளங்களை உடைத்து இராணுவ தளவாடங்கள்ல செய்திருக்கிறாங்க. அதனால 34 கிலோமீட்டருக்கு பெரிய இடைவெளி இருக்கிறது. அதனாலதான் தர்மபுரியிலேருந்து சென்னைக்கு போக முடியாது. ஏன்னா நடுவில் அந்த 34 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தர்மபுரியிலேருந்து சேலத்துக்கு சென்று விடலாம், தர்மபுரியிலேருந்து நாகர்கோவில் போய் விடலாம், தர்மபுரியிலேருந்து நீங்க பெங்களூருக்கு போகலாம். ஆனா சென்னைக்கு போக முடியாது. ஏன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப், இந்த மொரப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த 34 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் இல்லாத ஒரு குறை. இது 84 வருஷங்களாக அப்படியே இருந்தது. இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மிக மிக முயற்சி எடுத்து அதை வந்து இந்த திட்டத்துக்கு முழு வடிவம் கொடுத்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவர் 2014 2019 வரை தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கப்புறம் இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 19 முறை 3 அமைச்சர்கள் அப்ப மாறிட்டாங்க. இருந்தாலும் அவர்களை எல்லாம் போய் சந்தித்து இந்த திட்டத்தை வந்து ரயில்வே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த 5 வருடங்கள்ல ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரே திட்டம் தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் தான். அதாவது பட்ஜெட்ல முதல்ல அனௌன்ஸ் பண்ண வைக்கணும். அனௌன்ஸ் பண்ணி வச்சாதான் அப்பனா இந்த திட்டம் இருக்கு, அதற்கு காசு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. நீங்க எத்தனை லெட்டர் கொடுத்தாலும், எத்தனை பேர் போய் கேட்டா கூட அந்த ரயில்வே பட்ஜெட்ல அதை அனௌன்ஸ் பண்ணலன்னா அந்த திட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. அதே தமிழ்நாட்டுக்கு அந்த 5 வருடங்களில் வந்த ஒரே ரயில்வே திட்டம் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் தான். இந்த திட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கு வந்து முழுமையான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோடி ரூபாய்க்கு அதுக்கு திட்ட மதிப்பீடு இருந்தது. அது சில சமயம் ரயில்வே திட்டங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் அதுக்கு வந்து ரயில்வே திட்டத்துக்கு பங்களிப்பாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு அப்படி பங்களிக்கும் பொழுது நிதி சுமையினால பங்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாநில அரசுக்கு வந்து விட்டது என்றால் இந்த திட்டம் பாதியில நின்றுவிடக் கூடாது என்பதற்காக முழு பட்ஜெட்டுக்கான அத்தனை தொகையையும் சென்ட்ரல் கவர்மெண்ட், மைய அரசிடம் இருந்தே மருத்துவர் அன்புமணி அவர்கள் கேட்டு பெற்றார்கள். அதுதான் 350 கோடி கிட்ட அந்த முழு பட்ஜெட்டை வாங்கினாங்க. வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனா கடந்த 2019 கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026, 7 வருடங்களாக இந்த திட்டம் வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னதான் இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா, அதாவது கொஞ்சம் வேகப்படுத்தப்பட்டிருக்குது. அது வரைக்கும் 2019 2024 வரைக்குமே இதுக்கான எந்த ஒரு முயற்சியும், அதாவது இந்த 34 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டிய அந்த இடத்துல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படல. நிலத்தை கையகப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களிடம் வந்து பேசி அவர்களுக்கு புரிய வைத்து நிறைய விஷயங்களை செய்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யாமல் அப்படியே இருந்ததுனால இந்த திட்டம் வருஷம் அந்த 100 கோடி வந்து யாரும் உபயோகப்படுத்தல. அதனால கிட்டத்தட்ட கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 50 கோடியாகவே அது குறைக்கப்பட்டது. ஆனா பரவாயில்ல, இருந்தாலும் இப்ப 1.5 வருடங்களாக
இந்த திட்டம் கொஞ்சம் வேகமா முன்னெடுத்து போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 93 ஹெக்டேர் நிலப்பரப்பு தேவைப்படுறது. இது கிட்டத்தட்ட இந்த 36 கிலோமீட்டருக்கு ஒரு 18 ஊர்கள் வர மாதிரி வருது. 14 ஊர்கள்ல பேசி எல்லாருமே இதை வந்து நிலத்தை கையகப்படுத்தி ரயில்வே துறைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் 4-5 ஊர் தான் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதுலயும் கொஞ்சம் சில டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் தான். சிலது பாத்தீங்கன்னா என்க்ரோச் லேண்டு அப்படின்றதுனால அவங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அந்த என்க்ரோச் லேண்ட்ல வீடு கட்டி இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வீட்டுக்கான காசு வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கருணை உள்ளத்தோடு பரிசீலனை செய்து அவர்களுக்கான நிவாரண தொகையை வழங்கி அவங்கள வந்து வேற இடத்துல அவங்க பட்டா லேண்டே வாங்கிட்டு போயிடலாம். பட்டா லேண்ட் வாங்கிட்டு போயிட்டா இன்னும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இது பட்டா இல்லாத இடத்துல கூட நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள். சிலது வந்து வேற மாதிரி சாதா வீடுகளும் இல்லை, கிராமமும் இல்லை, ஆனா வெறும் நிலம். அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் கணக்குல அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பதிவுத்துறையில. அப்படி பண்ணியிருக்க கூடாது, ஹெக்டேர் கணக்குல பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அது ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. அது ஒரு 5 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கிறது. இப்படி ஒரு சில இடத்துல இருக்கிறதுனால இதையெல்லாம் இன்னைக்கு களைஞ்சு கொடுத்துட்டா கிட்டத்தட்ட 25-30 ஏக்கரை வந்து திருப்பி நம்ம ஒரு 2 மாதத்துல நம்ம ரயில்வே துறையிடம் கொடுத்துட்டா அவங்க 6 மாசத்துல நாங்க மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெண்டர் கொடுக்குற வேலையெல்லாம் 3-4 மாதங்கள் தான். 2 வருஷத்துல இந்த ஒரு ட்ரெயினை ஓடுற மாதிரி செய்துவிடும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜு, 4 மேஜர் பிரிட்ஜு, 36 மைனர் பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜ், அந்த அண்டர் பாஸ், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. 2 புது ஸ்டேஷன் வருது. 2 புது ஸ்டேஷன் வந்தா யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே தருமபுரி மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், புது ஸ்டேஷன் 2 வருது. அந்த புது ஸ்டேஷன் கட்டிட்டான்னு அங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்கும். அந்த பக்கத்துலயும் எல்லாருக்குமே எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு 4 ஸ்டேஷன் வந்துடும். 4 ஸ்டேஷன் வரும்பொழுது உங்களுக்கு மக்களுக்கு பயன்பாடு அதிகமாக இருக்கும். சென்னைக்கு போய் படிக்கிறதோ வேலைக்கு போறதோ, சிப்காட் தொழிற்பேட்டை இங்க தொடங்குறோம்னா நமக்கு முக்கியமான விஷயம் வந்து கனெக்டிவிட்டி, தொடர்பு இருக்க வேண்டும். சென்னைக்கும் மாவட்ட தலைநகருக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இந்த சிப்காட்லாம் தொடங்கும்போது தொடர்வண்டி நிலையம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செய்யணும்னா இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் மிக 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 முக்கியமான ஒரு திட்டம். அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி உடைய தொடர் முயற்சியால் 19 முறை இதை பற்றி பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க. 19 முறை அமைச்சர்களை சந்தித்து முழு நிதி ஒதுக்கீடு பெற்று கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முன்னாலேயே பெற்று இதுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. மாண்புமிகு மத்திய மந்திரி அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் ஹெலிகாப்டர்லயே வந்து அடிக்கல் நாட்டினாங்க. ஆனா ஹெலிகாப்டர்ல அவர் வேகத்தோட வந்தாரு. இங்க வந்து 5 வருஷமா நத்த வேகத்துல கூட இங்க நடக்கவே இல்லை. அந்த ப்ராசஸ் மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டிய அந்த வேலையை அவ்வளவு வேகமா நடத்தாம 6 வருஷம் சும்மா இருந்தது. இப்ப பரவாயில்ல, ஒரு 1.5 வருஷமா இந்த வேகமாக நடைபெற்று ஒரு கிட்டத்தட்ட 50% நிலம் வந்து ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்ல ஒரு 15-20 ஏக்கர் இருக்கு. அதெல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த திட்டம் துவங்கிவிடும். 2 வருஷத்துல நம்ம எல்லாருமே சென்னைக்கு ட்ரெயின்லேயே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று பேசிட்டு இருக்கிறோம். தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சின்ன ஸ்டேஷனாக இருந்தது. 2004 2009 வரைக்கும் இங்கே ரயில்வே துறை மந்திரியாக இருந்த நம்முடைய மாண்புமிகு அரங்க வேலுஜி அவர்கள் தான் இந்த ஸ்டேஷனுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்து ஸ்டேஷனை பெருசுப்படுத்தினாங்க. ஸ்டேஷனை பெருசுப்படுத்தினப்பதான் இன்னைக்கு தினம் கிட்டத்தட்ட 25 வண்டி வருது. வந்தே பாரத்லாம் நிக்குது. ஸ்டேஷன் பெருசா இல்லைன்னா வந்தே பாரத் வந்து நிக்காது. பெரிய ஸ்டேஷன் இருக்கிறதுனால தான் வந்தே பாரத் நிக்குது. பெங்களூருக்கு வண்டி போகுது, சேலத்துக்கு வண்டி போகுது. 5 ரூபாய் 7 ரூபாய் வந்து தினம் ஒரு நாள். அந்த ரூபாயில நம்ம பெங்களூர் போக முடியுது. யோசிச்சு பாருங்க, தர்மபுரியிலிருந்து பெங்களூருக்கு எத்தனை செலவு பண்ணி ஒரு கார் எடுத்துட்டு போனோம், எவ்வளவு டீசல் செலவாகும், ஒரு ஆம்னி பஸ்ல போனா எவ்வளவு செலவாகும். ஆனா அதெல்லாம் இல்ல, ஒரு 5 ரூபாய் 7 ரூபாய் சீசன் டிக்கெட் எடுத்துட்டு அதான் ஒரு நாளைக்கு வேலை போகுது. இதையெல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்க அமைச்சர்களாக இருந்த அரங்க வேலுஜி அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தான் இதெல்லாம் இந்த திட்டங்களை கொண்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக வெகு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த எங்களுடைய அன்பு அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள்லாம் இதை வந்து துரிதப்படுத்தி இங்க எத்தனையோ போராட்டங்களை பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த நடந்திருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னோடிகள் இதற்காக எத்தனையோ முறை போராட்டங்களை முன்னெடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா இதெல்லாம் நம்ம கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்க மாவட்ட நிர்வாகத்திடம் பேசியிருக்கிறோம். அவங்க ஏற்கனவே இதற்கான வேலை தொடங்கி விட்டது. இன்னும் 2 மாசத்துல இந்த
இந்த தொழில்நுட்ப சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணிவிட்டு நிலத்தை வந்து ரயில்வே துறையிடம் கொடுத்து விடுவோம் என்று அவர்களும் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வே துறை அபிஷியல்ஸ் ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க. நிலம் கை வந்த உடனே அடுத்தது உடனே டெண்டர் விட்டு அந்த 2 வருஷத்துல ஸ்டேஷன் எல்லாம் சரி பண்ணி நாங்க மொரப்பூர் ரயில்வே மொரப்பூர் தர்மபுரி சென்னை அந்த ரயில் திட்டத்தை முடித்து விடுவோம் என்று அவங்க நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதை துரிதப்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த புஷ்புல் ட்ரெயின் அதெல்லாம் எல்லாமே கொண்டு தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்ததுதான் திட்டங்கள். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், தர்மபுரி ரயில் நிலையத்தை பெரிதுபடுத்தி எல்லா வண்டிகளும் வந்து நின்று போக வசதி செய்து கொடுத்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் அமைச்சர்கள் தான். அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்கு முழு நிதி ஒதுக்கீடு செய்து அதை ரயில்வே பட்ஜெட்ல அறிவிக்க வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போல தொப்பூர் கணவாய் திட்டம், அந்த கணவாய் திட்டத்துக்கும் 2014 எத்தனையோ முறை அமைச்சர்களை பார்த்து அதற்காக பாராளுமன்றத்தில் பல முறை பேசி இதுல ஏகப்பட்ட சாலை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக நீங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தை வரைவு செய்து அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதற்காக போயிட்டு மாண்புமிகு நிதின் கட்கரி அமைச்சர் அவர்கள் 10 நாள்ல நிதி ஒதுக்கீடு செய்தாரு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய வெங்கடேஸ்வரன் அண்ணன் அவர்கள் டெல்லியில போய் உக்காந்து இந்த திட்டத்துக்கு அவர்கிட்ட பேசி வாங்கிட்டு வராங்க. 10 நாள்ல அந்த திட்டத்துக்கு சாங்ஷன் பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் அமைச்சர்களும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சியால தான். அதே சமயம் நீங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தர்மபுரி மருத்துவக் கல்லூரி. இப்படி எந்த ஒரு சிறப்பு திட்டம் தர்மபுரிக்கு வந்திருந்தாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனையாக தான் இருக்கும். இன்னும் அதை செய்ய நிறைய நாங்க தொடர் முயற்சியில காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய இந்த வருடங்கள் அதையெல்லாம் நாங்க வேகமாக முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கின்றோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்து சில மேற்கு பக்கத்துல லக்கிப்பட்டி பஞ்சாயத்து 10 வார்டுகளுக்கு மேல இருக்கு. மக்கள் தொகை அங்க அதிகமா இருக்காங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும்னா சுத்திட்டு தான் வரணும். இந்த ஒரு வழி இருந்தது, அதை அடைச்சிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப சுத்தி சிரமப்படுறாங்க. இந்த பாலத்தை எக்ஸப்ட் பண்ணி விட்டாங்கன்னா வரவங்க ஈஸியா இல்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவங்க வந்து அதுக்குதான் இப்ப அந்த சைட்ல அந்த வீட்டுக்கார போற வரதுக்கு அந்த பக்கம் சைட்ல அனுமதி வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப ரோடு கேட்கறது இப்பதான் மனு கொடுத்துருக்காங்க. மாவட்ட சொல்லி அந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க வர மாதிரி. இப்ப லேண்ட் முழுமே ரயில்வே கிட்ட இருந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டாங்க. மாவட்ட நிர்வாகம் பெண்ணாகரத்துல இருந்து ரயில்வேக்கு ஒதுக்கிட்டாங்க. வெள்ளை அறிக்கைன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கடன் சுமை இருக்கிறது, என்ன மாதிரி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் ஃபுல்லா படிக்கணும். அது இன்னும் நிறைய நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஃபுல்லா பார்த்தா தான் நிறைய தெரியும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா, அது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா தேர்தல் பிரச்சாரங்களில் அதை தான் முன்னெடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக 5.5 லட்சம் சொல்லியிருக்கோம். இப்ப பார்த்தா 13 லட்சம் கூட கடன் இருக்கும் போல. லட்சம் கோடி நான் சொல்றது 5.5 லட்சம் கோடி கடன் என்பதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து நான் கூட பல முறை தர்மபுரியில என்னுடைய தேர்தலில் பிரச்சாரத்தில் தான் சொல்றேன். 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதுல ஒரு 1000 கோடியை கொடுத்திருந்தா தர்மபுரி மாவட்டம் பிழைச்சு இருக்குமே, காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கலாமே என்ற கோரிக்கைகளை கூட நாங்க அதுலதான் சொல்லியிருக்கோம். வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் இன்னும் நிறைய பெண்கள் பாதுகாப்பான விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும். பெண்களுக்கு அதிகமான காவல்துறையில் பயிற்சி கொடுத்து புதுசா காவல்துறையில பெண்களுக்கு பயிற்சி இல்ல வந்து சிங்கப்பெண் படைக்கு நிறைய பேரை தேர்வு செய்து இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக இரும்பு கரம் கொண்டு போதை கலாச்சாரத்தையும் போதை பழக்கத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் அந்த பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள். எவ்வளவுதான் நீங்க பயிற்சி பெண்கள் ரோந்து பணியில ஈடுபட்டாலும் இந்த போதை பழக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த பெண் குழந்தைகளையோ பெண்களையோ காப்பாற்றுவது என்பது கனவுதான். அந்த முதல்ல இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு எங்க போதை மருந்து விக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்குறவங்களுக்கு தெரியும் பொழுது காவல்துறைக்கும் தெரியும் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வு காணப்படும். அடுத்தது பயம். ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை மேல கைய வச்சாங்கன்னா அடுத்தது ஒரு 2 மாசம் தான் அவங்கள தூக்குல ஏத்திடணும்.
ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிப்பது என்பது ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையே கிடையாது. அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலம் அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான், இப்போ எத்தனையோ வெளியூர் இருக்கு, துபாய் போன்ற வெளியூர்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க. அந்த நாட்டுக்காரங்களா வேலை செய்கிறாங்க, எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பய பக்தியோடு அங்கே இருக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் எந்த பாலியல் அத்துமீறலும் அங்கே நடப்பதில்லை. இங்கே மட்டும் ஏன் நடக்குது? பயம் கிடையாது. அப்படி எவ்வளோ நாள் வேணும், அவன் நேச்சுரல் டெத் ஆகிற வரைக்கும் கேஸ் இழுத்துட்டு போனால் யாருக்கு பயம் வரும்? அதனால் முதல்ல அவங்க தப்பு செய்தார்கள் என்றால், இப்போ எப்படி ஆரம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்து அவங்கள ஆயுள் தண்டனை கொடுத்து அந்த தவறு செய்த அந்த பையனை ஒரு நீதியரசர் அம்மா அவர்கள் 5 மாதத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து தினமும் அதை வாரம் அவங்க அந்த நீதி விசாரணை நடத்தி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தாதான், ஐயோ இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை மேலே கையை வச்சா அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது என்ற பயம் இருந்தால்தான் எந்த குழந்தை மேலேயும் எந்த பெண்ணு மேலேயோ யாரும் கையை வைக்க மாட்டாங்க. அந்த பயத்தை முதலில் கொடுக்கணும், உயிர் பயத்தை கொடுக்கணும். அடுத்தது போதை பழக்கத்தை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்கியாக வேண்டும். அதுக்கப்புறம் இந்த காவல்துறையில் நிறைய பணியிடங்களை அதிகப்படுத்தும். நன்றி.